பைலட்டுக்கு அதுல எட்டு மாட்டி அமிச்சிட்டீங்க. அவர் சொல்றதை ஏன்னா பாட்டுக்கு எடுத்து போயினுக்கிறாரு. ஃப்ரெஷ்ஷா அந்த தெரியுது பத்தியில் ஆறு அதுல இருந்து பிடிச்ச மீன் வேணும் மூந்து பாருங்க. யாருக்கு வேணும்? யார பக்கத்துல நசிமூல குப்பை அவர் எழுந்து நிக்கிற மாதிரி நின்றுறான். தங்கமான பையன் யாராச்சும் வீட்டுக்கு வந்தாலும் ஓடிடும். எப்படி நம்ம ஊஞ்சல் செட்டப்பு கட்டாயம் எதுவும் கடிக்காம இருந்தா சரி. அருமையான தேகம் சர்க்கரை மாதிரி இனிக்கு. என்னடி சார் உள்ள வரலாமா? வாங்க காத்துக்கிட்டு இருக்கேன். சாப்பாட போறீங்களா இல்ல தட்டை தூக்கி வீசவா? அதான் இத்தனை ஊட்டியை வச்சு மேய்க்க முடியலங்கிறேன். 2 ஊட்டியை எங்க பக்கம் அனுப்புறது? நான் ஒழுங்கா நீட பிரைவேட் ப்ராப்பர்ட்டியில இருக்கிற புள்ள மெஞ்சிட்டு ஓடுறாங்க. அது நாயில சரி என் வயிறு சார் பெரியவர கேட்கல. பெரியவர மறுபடிங்க இவர் பண்ண சரித்திரங்களை பார்த்து பார்த்தா சொல்லணும்னா பார்த்து 5 வரைக்கும் கிழிக்கலாங்க. அவ்வளவு கிழிச்சு வச்சிருக்காரு. இருடன் கூடிய கனமழை பெய்யறதால அப்பேட்ட பக்கத்துல போட்டுப்படுத்து. வாழ்க்கையில இருக்கிற எல்லா கெட்ட பழக்கத்தையும் உடனடியாக நிறுத்திட்டு வாழ்க்கையில முன்னேற போறேன். அப்படியே உடனே இருந்த ஆள் வரும்போது பாஞ்சன்னு வச்சுங்க எஞ்சி உள்ள போமா தைரியமா தான் நாருகிறானே. ஏரோ பண்ற புதையல்கிட்ட எல்லாம் போனா அது கிடைக்க மாட்டேன். அவர் இப்ப ஆதாயத்துல இருந்து பாந்த வந்துகிட்டு இருக்காருங்க. ஒரு ஷெட்டு போட்டு தான் அண்ணன் உனக்கு நான் இனிமே போராட்டத்தை குதிக்க போறேன். நான் உங்களுக்கு ஒண்ணுமே பண்ணலையடா. எதுல நான் லாக் பண்றீங்க? ஒரு நாயா குழி நோங்கலாம் தப்பு கிடையாது. சுரங்கன்னு வண்டி வச்சிருக்கிறேன் நீ. நம்ம இப்படி காம்போட்டு பின்னாடி ஒழிஞ்சிட்டோம் சார். இங்க வீட்டு வீடு வந்துச்சுங்களே பாத்தீங்களா சார்? எக்ஸ்கியூஸ் மீ, பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்க. வந்த வண்டியில வர்றது இந்த கட்டையை தாண்டி நீ வெளியே போனா அருமையான சார்மா. கமான் அப்படி ஜாலியா என்ஜாய் பண்ணி ஒரு வைப்பா எதனா பண்ணுங்க. புறாவா போன்றதுக்கு அசிங்கப்படுறா நானு. அவனே எங்க கோவப்படுத்தினீங்க சோவா தள்ளி ஓடிடுவானே.